ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 6 18 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரூத் 3வது அதிகாரம் வசனங்கள் 6 நான் வாசிக்கிறேன். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்துக் கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்பதே. கடந்த சில வாரங்களாக இந்த வேத பகுதியை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மோவாபிய பெண்ணான ரூத்தினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை குறித்து இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு விவரித்து காட்டுகிறது. இதற்கு முந்தைய இந்த 5 வசனங்கள்ல நகோமி தன்னுடைய மருமகள் மீது, அவளுடைய எதிர்கால நல்வாழ்க்கையின் மீது கொண்டிருந்த அந்த எண்ணத்தின் மூலமாக ஒரு அக்கறையான செயல்பாட்டை ஏறெடுத்ததை நம்ம சிந்தித்து பார்த்தோம். போவாஸ் ரூத்திடம் நடந்து கொண்ட அந்த செயல்கள் நகோமிக்கு சில உண்மைகளை உணர்த்தி இருந்ததை குறித்து நம்ம பார்த்தோம். போவாசுக்கு ரூத்தின் மீது விருப்பம் இருக்கிறத நகோமி தெரிந்து கொண்டு எப்படியாவது ரூத்த போவாசுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லி யோசித்து ஒரு திட்டத்தை தீட்டுகிறதையும், அதை குறித்து தன்னுடைய மருமகளுக்கு தெரிவித்து ரூத் என்ன செய்யணுங்கிறத குறித்து சொன்னதை அந்த முதல் 5 வசனங்கள் விவரித்ததை நம்ம பார்த்தோம். 6வது வசனத்துல போன வாரம் நம்ம சிந்தித்து பார்த்தோம். ரூத் எத்தனை ஒரு ஒழுக்கமான பெண்ணாக தன்னுடைய மாமி தனக்கு சொன்னவைகளை எல்லாம் நேர்த்தியாக செய்து முடித்தாள் என்பதை குறித்து நாம சிந்தித்தோம்.
போன வாரம் கொஞ்சம் விவரமாக நகோமியினுடைய இந்த திட்டம் சதிக்கான திட்டமா அல்லது சாதனைக்கான திட்டமா, நகோமி யாரையாவது ஏமாத்தி வஞ்சிக்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த திட்டத்தை தீட்டினாலா அல்லது உண்மையாகவே ரூத்தினுடைய நல்வாழ்க்கைக்காக இந்த திட்டத்தை தீட்டினாலா என்பதை குறித்து நாம சிந்தித்து பார்த்தோம். அதனுடைய முடிவாக நாம பார்த்தது என்னன்னா, நகோமிக்கு இந்த திட்டத்தை ஏற்படுத்தினதன் மூலமாக எந்த ஒரு கெட்ட எண்ணமும் அவளுடைய மனதில் இருக்கல. யாரையும் வஞ்சிக்கணும், யாரையும் ஏமாத்தணுங்கிற எண்ணத்தோடு நகோமி இந்த திட்டத்தை ஏற்படுத்தலங்கிறத நாம சிந்தித்து பார்த்தோம். நகோமியினுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் அவளுடைய சமுதாய நிலையுமே அவளை இப்படி செய்ய வைத்தது. ரூத் போவாசிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை தெரிவிக்கிற விதமாகவே இப்படி செய்ய சொன்னாள் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அநேகர் தவறா இதுக்கு விளக்கம் கொடுக்கறத போல நகோமி ஒரு கேடான ஒரு செயலை செய்ய சொல்லல. இருந்தாலும் அந்த செயல்ல சில ஆபத்துகளும் இருந்திருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். அந்த ராத்திரியில அந்த நிலத்துல எல்லாரும் புசித்து குடித்து மகிழ்ந்திருக்கிற சூழ்நிலையில ஒரு இளம் பெண்ணாக அவள் அங்கு போவது, அவளை அங்கு அனுப்புவது ஒரு ஆபத்தான ஒரு செயல்னு கூட நம்ம சிந்தித்து பார்த்தோம். ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது தவறுதலா நடந்திருந்தா அந்த குற்றப்பழி முழுமையாக நகோமியின் மீது விழுந்திருக்கும். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு அவருடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறத நாம சிந்தித்து பார்த்தோம். அப்படி நகோமி சொன்னதெல்லாம் ரூத் கேட்டு அவர் ரொம்ப நீதியாக தன் மாமி தனக்கு கற்பித்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தாள் என்பதை குறித்தும் நம்ம பார்த்தோம். ரூத்தினுடைய ஒழுக்கமான செயல்பாடு என்று தன் மாமி தனக்கு சொல்லி இருந்தால், நீ போய் போவாஸ் எங்கு படுத்துக் கொள்ளுகிறான் என்பதை பார்த்து அவனுடைய கால்களின் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற போர்வையை விலக்கி அவனுடைய கால்களுக்கு கீழாக படுத்துக்கொள். அப்படியே ரூத் செய்தான்னு பார்த்தோம். அது எதற்கு அடையாளமாக இருந்தது? ரூத் நல்ல குளித்து எண்ணெய் பூசி நல்ல ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு தன் மாமி தனக்கு சொன்னபடியே செய்து போவாசினுடைய கால்களுக்கு கீழாக போய் படுத்துக் கொண்டார். அது எதை அடையாளப்படுத்துதுன்னு நம்ம பார்த்தோம். 4 காரியங்களை அது அடையாளப்படுத்தினது. முதலாவது, ரூத் இந்த செயலின் மூலமாக போவாஸ் கிட்ட ஒரு விதவையாக என்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, நான் இப்பொழுது திருமணத்துக்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அவள் இப்படி செய்கிறாள். 2வது, போவாஸ் ஆகிய உண்மையே நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்பதை அவள் வெளிப்படுத்துகிறாள். அதனாலதான் அந்த காலுக்கு கீழே அவள் படுத்துக் கொள்கிறத பார்க்கிறோம். 3வது, அந்த செயலின் மூலமாக போவாசுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறாள். என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு நீரே சுதந்திரவாளியாகவும் இருக்கிறீர், உரிமை உள்ளவராக என்னை மீட்டுக் கொள்வதற்கான உரிமை உமக்கு இருக்கிறது, தகுதியும் உமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துகிற விதமாக அதை செய்கிறாள்னு பார்த்தோம். 4வது, என்னுடைய விண்ணப்பத்தை நீர் ஏற்றுக்கொண்டு என்னை திருமணம் செய்து எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படி நான் என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்பதனுடைய அடையாளமாக ரூத் இப்படி செயல்பட்டாள். அப்ப ரூத்தினுடைய செயல்களும் நகோமியினுடைய எண்ணமும் இதைத்தான் வெளிப்படுத்துகிறதாக இருந்தது. நாம தவறுதலாக வாசித்து தவறுதலான புரிந்து கொள்ளுதலோடு பார்க்கிற போது பச்சை கண்ணாடி போட்டிருக்கிறவனுக்கு எல்லாமே பச்சையாத்தான் தெரியும்ன்ற மாதிரி ஒரு தப்பான பார்வையில பார்த்தா எல்லாம் தப்பா தான் தெரியும். ஆனா இந்த 2 பெண்களுக்கும் எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கவில்லை என்பதை அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நாம் சிந்தித்து பார்த்தோம். இந்த 6-18 வசனங்களை நம்ம 3 குறிப்புகளின் கீழாக பார்க்க போகிறோம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு குறிப்பை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம், ரூத்தினுடைய ஒழுக்கமான செயல்பாடு 6-7 வசனங்கள்ல. இனி எஞ்சி இருக்கிற 2 குறிப்பை இந்த வாரம் பார்க்கலாம். அதுல 2வது குறிப்பாக போவாசினுடைய கண்ணியம். ரூத்தினுடைய இந்த செயலுக்கு போவாஸ் என்ன பதில் செயல் கொடுத்தார் என்பதை பற்றி 8-15 வசனங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம் 2வது குறிப்பாக. 3வது குறிப்பாக இந்த செயல்கள் எல்லாம் நடந்து முடிந்து ரூத் பாதுகாப்போடு
வீட்டுக்கு வந்ததை பார்த்த நகோமி ரூத்தோடு பேசின பிறகு அவருடைய இருதயத்தில் அனுபவித்த ஒரு நிம்மதி பெருமூச்சு, நகோமியினுடைய நிம்மதியை குறித்து 16 வசனங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். ரூத்தினுடைய செயல்பாடை பார்த்தோம். ரூத்தினுடைய ஒழுக்கமான செயல்பாட்டை குறித்து நம்ம போன வாரம் பார்த்து முடிச்சோம். இப்ப 2வது குறிப்பை பார்க்கலாம். போவாசினுடைய கண்ணியமான செயல்பாடு. ரூத் அந்த இரவுல போவாசினுடைய கால்களுக்கு கீழாக படுத்துக்கொண்ட அந்த செயலை பார்த்து போவாஸ் என்ன செய்தார் என்பதை தான் இந்த தலைப்பின் கீழாக, இந்த குறிப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு விளக்குவதற்கு முன்பதாக இந்த கண்ணியங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றத முதல்ல நம்ம பார்க்கணும். போவாசினுடைய கண்ணியமான செயல்பாடுன்னு சொல்லுகிற போது அந்த கண்ணியம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கண்ணியம் என்கிற இந்த வார்த்தை பல சூழ்நிலைகள்ல பல அர்த்தங்களை கொடுக்கிற விதத்துல பயன்படுத்தப்பட்டாலும் நான் என்ன அர்த்தத்தோடு இங்கு பயன்படுத்தி இருக்கிறேன் என்றால் பெருந்தன்மை. அந்த கண்ணியங்கிற வார்த்தைக்கு இங்கு நான் கொடுக்க விரும்புகிற விளக்கம் பெருந்தன்மை. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா டிக்னிட்டி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது சக மனிதர்களோடு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுதல். சில நேரங்கள்ல நம்ம பார்ப்போம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மனுஷன் எவ்வளவுதான் அவருக்கு எதிராக செஞ்சாலும் அந்த மனுஷன் எவ்வளவு பெருந்தன்மையோட நடந்துகிட்டார் பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பெருந்தன்மை. அதனுடைய அர்த்தத்தை முதல்ல பார்க்கலாம். அதாவது கண்ணியம்னா என்ன, அதனுடைய அர்த்தத்தை நான் சுருக்கமா சொன்ன பிறகு அதுக்கு போவாசினுடைய செயல்பாடுகளை பார்க்கலாம். இந்த கண்ணியத்தை பத்தி டிக்ஷனரியிலையும் இன்டர்நெட்லயும் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அந்த டிக்னிட்டி என்கிற அந்த வார்த்தைக்கு உலக பிரகாரமான டிக்ஷனரியிலையும் விளக்க உரைகளையும் என்ன அர்த்தம் கொடுக்கறாங்கன்றத குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கிற போது உலகத்தில் இருக்கிற பாவத்தால பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதனே கூட அருமையான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறத பார்க்க முடிந்தது. ஒரு விளக்கம் இப்படி சொல்லுது, கண்ணியம் என்பது ஒரு மனிதனின் உள்ளார்ந்த மதிப்பை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. அது வெளிப்புறமான செயல் அல்ல, அது உள்ளார்ந்த விதத்தில் ஒரு மனிதன் கொண்டிருக்கிற மதிப்பு, அதை விளக்குகிற சொல்லாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உள்ளார்ந்த மதிப்பு அவன் ஏழையா பணக்காரனா அல்லது சமூகத்துல உயர்ந்தவனாக தாழ்ந்த நிலையில இருக்கிறானா இதை பொறுத்தெல்லாம் அது வெளிப்படுகிறது அல்ல. அதாவது ஒரு மனிதன் செல்வந்தனாக அல்லது அவனுடைய சமூக அந்தஸ்தை பொறுத்து வெளிப்படக்கூடிய ஒரு குணமாக இது இல்லாமல் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். இது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த குணம். அவனுடைய செல்வத்தின் அடிப்படையிலேயோ அவனுடைய சமூக அந்தஸ்தின் அடிப்படையிலேயோ அவனுடைய வெளிப்புற காரணிகளை சார்ந்தோ செயல்படாத ஒரு குணமாக இந்த குணம் இருக்கிறதுன்னு அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த கண்ணியத்தை குறித்து பார்க்கும்போது அதுல பல உள்ளடக்கங்கள் இருக்கிறது. கண்ணியம்னு சொல்லும் போது உலக மனிதர்கள் எப்படி அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. முதல்ல மரியாதை. கண்ணியம்னா அதுல பல அர்த்தம் இருக்கு. அதுல முதல்ல மரியாதை, மற்றவர்களை மரியாதையுடன் நடத்துவது என்பது கண்ணியமான செயல்பாடாக பார்க்கப்படுகிறது. மற்ற மனிதர்களை மதித்து சமமாக நடத்துவதை தான் இந்த மரியாதை என்கிற வார்த்தையில பார்க்கிறோம். 2வது பாதுகாப்பு. பாதுகாப்பு என்பது கண்ணியமான செயல்பாட்டினுடைய இன்றியமையாத அம்சமாக இருக்கிறதுன்னு விளக்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் கண்ணியத்தோட செயல்படுகிற போது மற்ற மனிதர்களுக்கு எந்த தீங்கையும் அவன் வெளிப்படுத்த மாட்டான். மற்ற மனிதர்களுக்கு எதிராக எந்த வன்முறையான செயல்களிலும் அவன் ஈடுபட மாட்டான். தன்னுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அவன் மற்றவர்களை பாதுகாக்கிறவனாக இருக்கிறான் என்றும் விளக்கி இருக்கிறான். 3வது சமத்துவம். இந்த சமத்துவம்னா இனோ பாலினோ அல்லது அவர்களுடைய சமூக அந்தஸ்து போன்ற மற்ற குணாதிசயங்களை பொருட்படுத்தாமல்
மற்ற மனிதர்களை சமமாக மதித்து அங்கீகரிப்பது என்பதுதான் இந்த சமத்துவம். இந்த மூணுமே இந்த கண்ணியம் என்கிற வார்த்தை அந்த குணாதிசயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. மற்றவர்களை மரியாதையோடு நடத்துவது, மற்றவர்களுடைய பாதுகாப்புக்காக செயல்படுவது, மற்றவர்களை சமத்துவத்தோடு சமமாக பாவித்து நடத்துவது. இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய டெபினிஷன்ஸ் நான் எடுத்து பார்த்தது, இன்டர்நெட்ல தேடி எடுத்து பார்த்தது. கண்ணியங்கிற வார்த்தைக்கு அவங்க கொடுத்திருக்கிற விளக்கம், இன்னொரு விளக்கத்தையும் பார்க்க முடிஞ்சது. அது இன்னும் இத விளக்குவதாக இருந்தது. இன்னொரு விளக்கம் என்னன்னா, கண்ணியம் என்பது ஒரு மனிதனுடைய ஐம்புலன்களில் பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. கண்ணிற்கான கண்ணியத்தை கண் செய்து விட்டால் வன்கொடுமைகள் இருக்காதுன்னு விளக்குகிறாங்க. வாய்க்கான கண்ணியத்தை வாய் காப்பாற்றி விட்டால் படுகொலைகள் இருக்காதாம். பாருங்க, ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் இந்த கண்ணியத்துக்கான டெபினேஷனை கொடுக்கும்போது, வாயினுடைய கண்ணியத்தை வாய் காப்பாற்றி கொண்டால் படுகொலைகள் இருக்காதா. நான் அதை வாசிட்டு யோசிச்சு பார்த்தேன். அப்ப ஒரு பாவத்துல கரைப்படிந்து இருக்கிற மனிதனே இந்த அளவுக்கு சிந்திக்க முடிகிறது பாருங்க. ஏன்னா வேதத்துல மட்டும்தான் வார்த்தைகளால மற்றவர்களை கொல்ல முடியும்னு பாக்குறோம். ஆண்டவர் அதை விளக்கி இருக்கிறார். உலகத்துல கொலைன்னு எதை பாக்குறான்னா, ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கிறது தான் கொலைன்னு பாக்குது. ஆனா இங்க இந்த விளக்கத்தை கொடுத்த இந்த மனிதன் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாயினுடைய கண்ணியத்தை வாய் காப்பாற்றி விட்டால் படுகொலைகள் இருக்காது. கைக்கான கண்ணியத்தை கை கையாண்டு விட்டால் களவு இருக்காது. கை கண்ணியத்தோடு செயல்பட்டா அங்க திருட்டுங்கிறது நடக்காது. காதுக்கான கண்ணியத்தை காது காப்பாற்றி விட்டால் வதந்திகளால் வாழ்க்கை சீரழியாது. காதை நான் எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது, அதுல ஒரு மரியாதையை நான் காத்துக்கொண்டா வதந்திகள் பரவாது என்பதை அங்க சொல்றாங்க. பாருங்க, இப்படி விளக்கம் கொடுத்துக்கிட்டே போறாங்க ஒரு மனிதனுடைய கண்ணியமான செயல்பாட்டை பற்றி. அதெல்லாம் உலகத்துல பாக்குற டெபினிஷன்ஸ். நான் இந்த சோமன் எல்லாம் தயாரிச்சு முடிச்சிட்டு போவாசினுடைய கண்ணியமான செயல்பாடுகள் எல்லாம் பட்டியலிட்டு அதெல்லாம் தயாரிச்சு முடிச்சு வைத்த பிறகு, சரி இந்த வார்த்தைக்கான அர்த்தம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, உலக மனிதர்கள் அதை குறித்து எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக படித்த போது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தயாரித்து வைத்த அந்த காரியங்களும் இந்த பார்த்த டெபினேஷன் எல்லாம் ஒத்து போகிறது ஆச்சரியமா இருந்தது. அப்ப உலகத்துல இருக்கிற ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் கூட அங்க கடவுள் அந்த மனிதனுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற அந்த குணாதிசயங்கள் அது கரைபடிந்திருந்த போதிலும் அதை வெளிப்படுத்துகிறதாகவே நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும், நாங்க இந்த கண்ணியங்கிற வார்த்தைக்கான ஒரு அர்த்தமாக ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இன்னொரு மனுஷன் விளக்கப்படுத்தி இருக்கிறார். செய்ய முடியும் என்கிற நிலையில் பிறரின் நலன் கருதி செய்யாமல் தவிர்க்கும் அத்தனை செயல்களும் கண்ணியத்திற்குள் அடங்கும். எனக்கு பதவி இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு அந்தஸ்து இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, இதெல்லாம் பயன்படுத்தி இந்த மனுஷனுக்கு எதிராக நான் இந்த செயலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதை செய்யாம தவிர்க்கிற செயல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கண்ணியமான செயல்பாடுன்னு உலகத்தில் இருக்கிற மனுஷன் விளக்கி இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. உண்மையிலேயே கண்ணியங்கிறது இதை விளக்குகிறதாக இருக்கிறது. இந்த கண்ணியங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தமா இருக்கு. சக மனிதர்களை மரியாதையோடு நடத்துவது, அவர்களுடைய பாதுகாப்புக்கான காரியங்களில் ஈடுபடுவது, அவர்களை சமமாக நடத்துவது. அது மட்டும் இல்ல, எந்த சூழ்நிலையிலையும் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் வந்துவிடாதபடிக்கு செயல்படுவது கண்ணியமாக இருக்கிறது. அதெல்லாம் ஒரு நல்ல விளக்கமாகவே நாம் பார்க்கணும். இவைகள் அனைத்தையுமே இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இத்தனை குணங்களையும் போவாசினுடைய செயல்கள்ல நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த இரவுல யாருமே இல்லாத சூழ்நிலையில தனிமையாக ஒரு பெண் தன்னிடத்தில் இருந்தபோது போவாஸ் எத்தகைய கண்ணியத்தோடு செயல்பட்டார் என்பதை தான் 8-15 வசனங்கள் நமக்கு விளக்கி காட்டுகின்றன.
இந்த போவாசினுடைய கண்ணியமான செயல்பாடு குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். அவர் எவ்வளவு அருமையான தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த ரூத்தினுடைய மதிப்பையும் பாதுகாப்பையும் மரியாதையையும் காத்து கண்ணியத்தோடு நடந்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு அருமையாக விளக்குகின்றன. ஆகவே அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உலகத்து மனிதன் இந்த கண்ணியங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறான்றத பார்த்தோம். போவாஸ் எப்படி கண்ணியமான ஒரு மனிதனாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாம இப்ப பார்க்கலாம். 8-15 வசனங்கள் நம்ம ஏற்கனவே அதை வாசிச்சிருக்கிறோம். இதுல போவாஸ் தன்னிடத்தில் காணப்பட்ட அந்த கண்ணியங்கிற அருமையான குணாதிசயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 5 சிறு குறிப்புகள் மூலமாக அதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. போவாஸ் ரூத்திடம் பேசிய வார்த்தைகளும் செயல்பட்ட விதமும் அவர் எவ்வளவு கண்ணியமான மனிதராக நடந்து கொண்டார் என்பதை மட்டுமல்லாம அவர் கடவுள் பக்திக்கு உரியவராக வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் நமக்கு காட்டுகிறது. பாருங்க, இதெல்லாம் நமக்கு நல்ல பயன்பாடு. எல்லாம் நான் விளக்குறதுக்கு முன்பதாகவே சொல்லுகிறேன், நான் கடவுளுடைய மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் உண்மையிலேயே நம்ம கிட்ட இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கான்றத ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம கடவுளுடைய மனிதர்கள்னு சொல்லிக் கொள்ளுகிறதுல பயன். இல்லைன்னா உலகத்து மனிதனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பெயரளவுல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து போக வேண்டியதுதான். ஆனா போவாஸ் இங்கு செயல்பட்ட விதம், ரூத்து கிட்ட பேசின வார்த்தைகள், அதெல்லாம் அவருடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் நல்ல கடவுள் பக்தி உள்ள மனிதனாக இருந்திருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 சிறு குறிப்புகள். அதுல முதலாவது, அவர் ரூத்தை பாராட்டுகிறார். ரூத்தை பாராட்டுகிறார். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. போவாஸ் இப்போ அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு அந்த இரவுல நல்லா சாப்பிட்டு திருப்தியா குடிச்சிட்டு அங்க படுத்திருக்கிறார். குடிச்சுன்னா நீங்க வேற விதமா தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். அந்த உணவுல அவங்க நல்லா புசித்து குடித்துன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அவர் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்துட்டு அவர் படுத்திருக்கிறார். பல வருட பஞ்சம், அதுக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த நல்ல விளைச்சல், அதுக்காக போவாஸ் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய வேலைக்காரர்களோடு சாப்பிட்டு திருப்தியாக அங்க போய் படுத்திருக்கிறார். அவர் எப்படி படுத்து தூங்குறாருன்னா, ஒரு பெண் தன்னுடைய காலுக்கு கீழ் படுத்திருப்பது கூட தெரியாம அவர் நல்லா அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப நிம்மதியான ஒரு தூக்கம். அதிகப்படியான வேலை பளு, அந்த வேலை பளுவினால் உண்டான களைப்பு, நல்ல விளைச்சலின் காரணமாக மனதுல வந்திருக்கக்கூடிய நிம்மதி பெருமூச்சு, இதெல்லாம் தான் போவாசுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். அந்த தூக்க மயக்கத்துல ஒரு பெண் தன்னிடம் வந்ததையோ, தன்னுடைய கால்களின் கீழ் இருக்கிற போர்வையை விலக்கி படுத்துக் கொண்டிருக்கிறதையோ அவர் அறிந்திருக்கல. நல்ல தூக்கம், நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, பாதி ராத்திரியிலே அருண்டு எழுந்து. ஏதோ காரணத்தினால பாதி ராத்திரியில அவருக்கு முழிப்பு தட்டிருச்சு. அவர் கண் திறந்து பார்க்கிற போது பயந்து நடுங்கி, அந்த அருண்டுங்கிற வார்த்தைக்கு உடம்பே நடுங்கி போய் அப்படியே அரண்டு போய் உட்காருவோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த மாதிரி பயந்து நடுங்கி அப்படி இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத, அவருடைய கனவுலும் நினைச்சு பார்க்காத ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. அந்த ராத்திரி பயங்கரமான இருட்டுக்கு மத்தியில ஒரு பெண் அந்த களத்திற்கு தன்னுடைய கால்களின் கீழே படுத்திருப்பதுதான் அவருடைய இந்த அரண்டு பயந்து போறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. 8-9 வசனங்களை பாருங்க. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு. இதை எப்படி விளக்கப்படுத்துறது? அவர் பயந்து போயிருக்கிறத எப்படி விளக்கப்படுத்துறது? அப்படியே சொல்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். நடுங்கி போய் பார்த்துட்டு 9வது வசனத்துல, நீ யார் என்று கேட்டான்.
யாருமா நீ என் காலுக்கீழ வந்து இந்த ராத்திரியில படுத்திருக்கிறிய, நீ யார் அப்படின்னு கேக்குற. அதான் ரூத் பேச ஆரம்பிக்கிற. அவள், நான் உம்முடைய அடியாள் ஆகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். போவாஸ் கேட்ட அந்த கேள்விக்கு ரூத் தன்னை யார் என்று அங்கு போவாசுக்கு வெளிப்படுத்துகிறது மட்டும் இல்லாம, நான் எதுக்காக வந்திருக்கிறேன்றதையும் போவாஸ் கிட்ட அங்க சொல்றான். ரூத் வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்ற மாதிரி அந்த எமினன்ட் கேரக்டர்னு சொல்றேன் பாத்தீங்களா, அருமையான ஒரு குணசாலியான பெண். போன வாரம் கூட பார்த்த மாதிரி அங்க ரூத்தினுடைய வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். நீ யாருன்னு கேட்டதுக்கு ரூத் வந்து நேரத்திற்கு தகுந்த சரியான வார்த்தைகளை சுருக்கமாக பயன்படுத்தி சொல்ல வேண்டிய விஷயத்தை கச்சிதமாக சொல்லி முடிக்கிறார். போவாஸ் கேட்டது என்ன? நீ யார்? ரூத் சொன்னது என்ன? நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி. அதான் ரூத் சொன்ன அந்த வார்த்தைகள். அதான் சொன்னேன், நேரத்துக்கு தகுந்த சரியான வார்த்தைகளை சுருக்கமாக பயன்படுத்தி சொல்ல வேண்டிய விஷயத்தை கச்சிதமாக சொல்லி முடிக்கிறான். அங்க அடுத்தடுத்து கேள்வி கேட்கறதுக்கோ அடுத்தடுத்து அங்க கான்வர்சேஷன் நீண்டுகிட்டே போறதுக்கோ அங்க வழி இல்லாம, தான் யார் என்பதையும் எதுக்காக உம்முடைய கால்களுக்கு கீழாக வந்து படுத்திருக்கிறேன் என்பதையும் ரூத் கச்சிதமாக சொல்லி முடிக்கிறாள். அங்க அந்த பேச்ச ரொம்ப ரூத் இழுக்கல. அதாவது போவாஸ், நான் யாருன்னா எதுக்கு வந்திருக்கேன்னா என்னுடைய மாமியாரு இப்படி நினைச்சாங்க, அந்த கதை எல்லாம் அங்க பேசவே இல்லை. அப்படின்னு அங்க இழுத்துக்கிட்டே இல்லை. நம்ம பாக்குற மாதிரி ரூத் ஒரு நல்ல குணசாலியான பெண் என்பதற்கு அவளுடைய வார்த்தைகள் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ரூத் கிட்ட இருந்து நிறைய பாடங்களை பெண்கள் கற்றுக்கொள்ளணும். எல்லாம் பல தடவை வாசிக்கணும், சிந்திக்கணும். நேரத்துக்கு தகுந்த சரியான வார்த்தைகளை சுருக்கமாக பயன்படுத்தி சொல்ல வேண்டிய விஷயத்தை கச்சிதமா சொல்றீங்களான்னு யோசிச்சு பார்க்கணும். அல்லது வீண் வார்த்தைகளை பேசி நேரத்தையும் வீணாக்கி கேட்கிறவங்க என்ன கேட்கிறோன்னே தெரியாம புரிஞ்சுக்கவே விடாம ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டே கடைசியில் அரை மணி நேரம் பேசினதுக்கு பிறகு ஒரு சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் நான் கடைசியா கேட்க, இப்ப உனக்கு என்ன வேணுமா, என்ன சொல்ல வர்ற, அப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலையை கொண்டு போக கூடாது. ரூத் எவ்வளவு அருமையா பேசி இருக்கிறா பாருங்க. போன வாரம் பார்த்த மாதிரி அந்த குணசாலியான பெண் நீதிமொழிகள் 31:26 பார்க்கிறோம். அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணசாலியான பெண்ணாகவே ரூத் இருந்திருக்கிறார். பேச வேண்டிய நேரத்துல பேசுறதும், எல்லா நேரத்திலையும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பேச வேண்டிய நேரத்துல பேசணும், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும், மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்ளுகிற விதத்துல பேசணும். இது மூணும் தான் அந்த பேச்சில் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள். பேச வேண்டிய நேரத்துல பேசணும். ரூத்த பாருங்க, அதுக்கு முன்னாடி பேசல. நான் கூட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். காலு கீழே படுத்துட்டு எப்போ இவர் எந்திரிப்பாரு, ரொம்ப நேரம் படுத்து படுத்து பாக்குற இவர் எந்திரிக்கிற மாதிரி இல்ல. இந்த காலில் குச்சமுச்சம் காட்டுவோம்ல, அது மாதிரி ஏதாவது பண்ணி எழுப்பி விட்டுருவோன்னு அங்க ரூத் அதெல்லாம் செய்யவே இல்லை. பொறுமையா போன வாரம் பார்த்த மாதிரி பொறுமையா படுத்திருக்கிறா அந்த காரியம் வர்ற வரைக்கும். போவாஸ் அரண்டு எந்திரிச்சு கேட்கறதுக்கு முன்னாடியும் ரூத் தன்னுடைய வாயை திறந்து பேசல. அங்க அவ அமைதியோடு இருக்கிறாள். பேச வேண்டிய நேரம் வருகிற வரைக்கும் அவள் காத்திருக்கிறாள். அந்த நேரம் வந்த போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாள். அவ பேசின வார்த்தைகள் தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை போவாசுக்கு உணர்த்துகிற விதத்தில், அவன் சரியாக அதை புரிந்து கொள்ளுகிற விதத்தில் பேசி இருக்கிறான். எவ்வளவு அழகு பாருங்க. அவளுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு போவாஸ் ரூத்தை பார்த்து அவளுடைய செயலுக்காக அவளை பாராட்டுகிறத பார்க்கிறோம். 10வது வசனத்துல அதற்கு அவன், மகளே, பாத்தீங்களா, அங்கேயே அந்த மகளேங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். நீங்க பாருங்க, போவாசினுடைய அணுகுமுறை ரொம்ப ஜென்டில், ரொம்ப ஒரு டிக்னிட்டின்னு சொல்றோம்ல, அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ளுகிறார். மகளே, போன வாரமே சொன்னேன் அவள் மகளே சொல்லுகிறார் என்பதற்கு. தன்னை விட வயது
கம்மி ரூத்துக்கு. மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது என்று ரூத்தை தன்னுடைய வார்த்தைகளால் பாராட்டுகிறார். யாருக்கு இந்த குணம் வரும்? வேற மனுஷனா இருந்திருந்தா பதட்டம் அடைஞ்சு அந்த இடத்துல கத்தி, இப்படி ஒரு முட்டாள்தனத்தை நீ செஞ்சிருந்திருக்கலாமா, இங்க வந்து நீயும் கெட்டது இல்லாம என் பேரையும் கெடுக்க பாக்குறியான்னு கத்தி அமைதியா இருந்த சூழ்நிலையை கெடுத்து, சுத்தி தூங்கிட்டு இருந்த வேலைக்காரங்க எல்லாம் எந்திரிச்சு வந்து நெருப்ப பத்த வச்சு என்ன ஏதுன்னு பார்த்து, ஏமா இப்படி செஞ்சேன்னு அப்படிலாம் இல்லாம எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறார் பாருங்க. அவர் வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தை, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அவர் ஆசீர்வதிக்கிறார். போவாஸ் எப்பெல்லாம் வாயை திறந்து பேசுறாரோ அங்கெல்லாம் கடவுளை பத்தி தான் அவர் பேசுகிறத பார்க்கணும். அது அவர் எவ்வளவு கடவுள் பக்தி உள்ளவர்ன்றதை காட்டுகிறார். அது மட்டும் இல்ல, 2 விஷயத்தை அவர் அங்க சொல்லுகிறார். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? போவாஸ் என்ன சொல்ல வருகிறார்? மகளே, நீ ஒரு இளம் விதவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தவறான எந்த பாதையையும் தெரிவு செய்யாம நீதியான பாதையை நீ தெரிவு செய்திருக்கிற. நீ நினைச்சிருந்தா வாலிபர்கள் பிறகு நீ போயிருக்கலாம். இந்த ஊர்ல எவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறாங்க, பணக்கார வாலிபனோ அல்லது ஏழை வாலிபனோ, இஷ்டத்துக்கு உன் மனதுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வாலிபனோடு கூட நீ போயிருந்திருக்கலாம். ஆனா நீ அந்த தெரிவு செய்யாம நீதியான பாதையை தெரிவு செய்து வந்திருக்கிறாய். ஆகையால் நான் உன்னை கர்த்தருக்குள் வாழ்த்துகிறேன். அது என்ன நீதியான பாதை? போவாசினுடைய கால்களுக்கு கீழே வந்து ரூத் அடைக்கலம் புகுந்திருப்பது, நீ சுதந்திரவாளி என்று அவள் சொன்ன அந்த வார்த்தை எதை நினைவுபடுத்துகிறது என்றால், ரூத் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிறார் என்பதை போவாஸ் புரிந்து கொள்ளுகிறார். தன்னுடைய மாமியினுடைய சந்ததி இங்க நிலை நிற்கும்படிக்கு, அந்த சந்ததி தொடர்ந்து வரணும்னா, போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி அதெல்லாம் மனசுல வச்சுதான் நகோமி ரூத்த போவாஸ் கிட்ட அனுப்புகிறார். அந்த விஷயத்தை கேட்டு நான் கொஞ்சம் வயதானவனாக இருக்கிறேன் என்பதையும் கூட பொருட்படுத்தாம அந்த சந்ததியை நிலை நிற்க பண்ணும்படிக்கு நீ என்னுடைய பாதத்தண்டையில் நீ வந்து படுத்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவு அருமையான ஒரு பேச்சு பாருங்க. அப்ப அந்த இருட்டுல அந்த நேரத்துல எந்த பதட்டமும் இல்லாம போவாஸ் எவ்வளவு தெளிவா சிந்திச்சிருக்கிறார் பாருங்க. அவருடைய வார்த்தையை பாருங்க, எவ்வளவு அழகா பேசி இருக்கிறார். உனக்கு இருக்கிற எல்லா அந்த தீமையான வழிகளையும் விட்டுட்டு வாலிபமான மனிதர்களுக்கு பிறகு போகாம, வயதானவனாக நான் இருந்தாலும் உன்னுடைய மாமியினுடைய சந்ததி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவளுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய பாதத்தின் அண்டையில அடைக்கலமாக வந்திருக்கிறாயே. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. அது என்ன முந்தின நற்குணம், பிந்தின நற்குணம்? எத்தனை தடவை வாசிச்சிருக்கோம். அது என்ன அர்த்தம்? போவாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? முந்தின நற்குணம் என்று அவர் சொல்லுகிறது, உன்னுடைய மாமியாருக்காக உன் வாழ்க்கையே விட்டு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நீ வந்திருக்கிற. அதான் முந்தின நற்குணம். வயதான காலத்துல என் மாமியார் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உதவியா அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சு நீ வந்திருக்கிறாய். அதுதான் அந்த முந்தின நற்குணம். அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. ஆனா இப்ப நீ செய்கிற உன்னுடைய வெளிப்படுத்துகிற உன்னுடைய நற்குணம் இருக்கு பார், அந்த மாமியினுடைய சந்ததி இங்க நிலைக்கணுங்கிறதுக்காக உன்னுடைய வாழ்க்கையே நீ அர்ப்பணித்திருக்கிறாயே, அது இன்னமும் போற்றத்தக்கது. அதனாலதாங்க சொல்றோம், போவாஸ் ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிறார். எங்க ரூத்த அவர் பாராட்டுகிறத பார்க்கிறோம். முதல்ல பாத்தீங்களா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆண்டவரை அங்க முன்னிலைப்படுத்தி அங்கு பாராட்டுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ரூத் செய்த அந்த செயலை அவர் பாராட்டுகிறார். முதல்ல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, அவர் ரூத்தை தைரியப்படுத்துகிறார்.
11வது வசனத்துல பாருங்க, இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ரூத்திடத்துல போவாஸ் சொன்ன அந்த முதல் வார்த்தை பாத்தீங்கன்னா, நீ பயப்படாதே, பயப்படாதே. இந்த வார்த்தைகள் ரூத்துக்கு ரொம்ப பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும். ஏன்னா ஒரு குழப்பத்தோட, ஒரு பயத்தோட, என்ன நடக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தோட அந்த இடத்துல ரூத் வந்திருக்கலாம். ரூத் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாள் என்பதை போவாஸ் புரிந்து கொண்டு நீ பயப்படாதே என்று அவளை தைரியப்படுத்துகிறத பார்க்கும். இரண்டாவது, நீ என்ன நோக்கத்தோடு இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிறாய், அந்த நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேன், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று அவளை தைரியப்படுத்துகிறார். உனக்கு தேவையானதை எல்லாம் செய்வதற்கு நான் இருக்கிறேன் என்று அவளை உற்சாகப்படுத்துகிறார். பயப்படாத, நான் இருக்கிறேன். மூணாவது, நீ குணசாலியான பெண் என்பதை என் மக்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். எப்படி மக்களுடைய என்ன போவாஸ்க்கு எப்படி தெரிந்தது? ரூத்துடைய நடவடிக்கைகளை எல்லாம் பெத்லகேம்ல இருந்த மக்கள்கள் அவங்க பார்த்திருக்கிறாங்க. அது பாராட்டக்கூடிய விதத்திலேயே இருந்திருக்கிறது. அதுதான் போவாசினுடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்து. அவங்க ரூத்து நகோமியும் பெத்லகேமுக்கு வந்து சில வாரங்கள் ஆகிருச்சு. ஏறக்குறைய 2 மாசத்துக்கு மேல இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அந்த நாட்கள் எல்லாம் ரூத் வயல்வெளிகள்ல நடந்து கொண்ட விதமும், தன் மாமியோடு வாழ்ந்த அவளுடைய வாழ்க்கையும், நகோமிய பராமரித்துக் கொள்ளுகிறதுல ரூத் வெளிப்படுத்தின அந்த செயல்கள் எல்லாவற்றையும் ஊரார் பார்த்திருக்கிறார்கள். அப்ப ரூத்தினுடைய அந்த நல் செயல்கள் எல்லாம் ஊரார் மத்தியில பேசப்பட்டிருக்கிறது. அங்க வயல் நிலங்கள்ல இருக்கும் போது அது பேசப்பட்டு போவாசினுடைய காதுகள்லயும் அது வந்து விழுந்திருக்கிறது. ரூத் வந்து இவ்வளவு ஒரு நல்ல ஒரு குணசாலியான பெண்ணாக இருக்கிறாள் என்பதை பற்றி ஊரார் பேசி இருக்கிறார்கள். பாருங்க, அப்ப ரூத்தினுடைய அந்த கேரக்டர் எவ்வளவு எமினன்ட்டா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. போவாசும் அதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார். நீ இப்படிப்பட்ட நற்பெயரை சம்பாதித்த ஒழுக்கமான பெண்ணாக இருப்பதால், போவாஸ் அங்க என்ன சொல்றார் தெரியுமா? உன் வாழ்க்கை வந்து அவ்வளவு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு பொறுப்போடு நடந்து கொள்கிற வாழ்க்கையாக இருப்பதால் எந்த தவறான எண்ணத்தோடும் நீ இங்கு வந்திருக்க மாட்டாய் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். ஆகையால் நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்று உற்சாகப்படுத்துகிறார், ரூத்தை தைரியப்படுத்துகிறார். இரண்டாவது, முதல்ல பாராட்டுகிறார், இரண்டாவது தைரியப்படுத்துகிறார், மூணாவது ரூத்துக்கு உண்மையை விளக்குகிறார். ஒருவேளை நகோமி கூட அதை கவனிக்காம விட்டிருந்திருக்கலாம். நகோமியினுடைய எண்ணங்கள் எல்லாம் ரூத்த போவாஸ் பார்த்திருக்கிறார், ஒரு பட்சமா நடந்திருக்கிறார். அதனால போவாஸ் கிட்ட திருமண ஒரு விண்ணப்பத்தை வைக்கலான்னு நகோமி நினைச்சிருக்கலாம். ஆனா போவாஸ் வந்து அங்க இன்னும் தன்னுடைய எமினன்ட் கேரக்டர், அந்த ஒரு நற்குணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, உண்மையை விளக்குகிறார். 12-13 வசனங்கள்ல பாருங்க, நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன், விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். போவாஸ் பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை வச்சுதான் பேசுறாரு. போவாஸ் பேசி முடிக்கும் போது ஆண்டவரை வச்சுதான் முடிக்கிறாரு. போவாசினுடைய வார்த்தைகளை பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, என்ன உண்மையை விளக்குகிறாரு. ரூத் வந்து தன்னிடத்துல திருமண விருப்பத்தை வெளிப்படுத்தின உடனே போவாஸ் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிடல. ஏன்னா போவாசுக்கும் அந்த விருப்பம் இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். வயது முதிர்வின் காரணமாக அது
கொஞ்சம் சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டு இருந்த அந்த போவாஸ்க்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பழம் நழுவி பால்ல விழுந்துதான், அது நழுவி வாயில விழுந்துதான் சொல்லுவாங்கல்ல. நேர இப்போ அந்த சந்தர்ப்பம் அருமையாக கிடைத்திருக்கு. உடனே போவாஸ் சொல்லிடல, ரூத் நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நாளை காலை எல்லாரையும் கூப்பிட்டு நமக்கு திருமணம் நடக்குது, நீ ஒண்ணுமே பயப்படாது, அதான உன்னுடைய விருப்பம், உன் விருப்பத்தை வெளிப்படுத்தி விட்டல, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், நீ தைரியமாக இரு. அதெல்லாம் அங்க பேசவே இல்லை. அவரு எவ்வளவு கண்ணியமான மனுஷன்றத பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, அம்மா நீ சொல்றது உண்மைதான், நான் சுதந்திரவாளின்றதெல்லாம் உண்மைதான், என் சகோதரன் மரித்து போனா அந்த சகோதர முறையாக நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணுங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா உனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோமா, உண்மையை சொல்றாரு பாருங்க, என்னையும் விட ரொம்ப கிட்டின ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார ஒரு மனுஷன் இருக்கிறாமா, அவங்கிட்ட நான் கேட்கிறேன், அவன் உன்னைய திருமணம் செய்து கொள்ள விரும்பினா பண்ணட்டும், ஒருவேளை அதுக்கு அவன் விருப்பம் தெரிவிக்கலன்னா நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். இந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டுங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. ஏன்னா அது கர்த்தர் மேலேயே, கர்த்தர் முன்னிலையில அவருடைய பெயரை பயன்படுத்தி ஆணையிடுவது. அப்படின்னா ஒருபோதும் அதை நான் செய்யாம விடவே மாட்டேன், நிச்சயமா நான் செய்வேங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அவர் எவ்வளவு அழகா அந்த உண்மையை விளக்கி சொல்லி உண்மையை விளக்கி இருக்கிறத இங்க பார்க்கணும். அது போவாசினுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகிறது. நாலாவது, ரூத்துக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, ஏற்கனவே அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்ல, 13வது வசனத்துல பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா, நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன், நிச்சயமா அந்த மனிதன் உன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன், விடிய காலம் வரைக்கும் நீங்க படுத்துற என்று ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். போவாஸ் கொடுத்த அந்த வாக்க காப்பாற்றினது அடுத்த அதிகாரத்துல பார்க்க போறோம். சும்மா வார்த்தைக்கு சொல்றது இல்ல பாருங்க. இங்க நம்ம பாக்குற அந்த மனிதர்கள் எல்லாம் சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாற்றுற மனிதர்களை பாக்குறோம். ரூத்துடைய வார்த்தையை ரூத் காப்பாற்றுறத பாக்குறோம். உம்மை விட்டு என்னுடைய ஜனத்துக்கு திரும்பி போவதை குறித்து நீ என்னோடு பேச வேண்டாம், நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நான் இருப்பேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடைகிற இடத்தில் நானும் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்க மாட்டாது. சாதாரண வார்த்தை இல்ல, கொடுத்தா அந்த வார்த்தையை காப்பாற்ற ரூத் தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றுகிறார். அதே மாதிரி போவாஸ் இங்க வாக்கு கொடுக்கிறார் பாருங்க, அந்த மனிதன் உன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தால் நீ திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு. ஒருவேளை அந்த மனுஷன் சம்மதிக்கலன்னா நான் நிச்சயமாக உன்னை திருமணம் செய்து கொள்வேன், அதற்கு கர்த்தரே சாட்சி என்று அங்கு ரூத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். நாலாவது, நீ 5வது பாத்தீங்கன்னா ரூத்தை பாதுகாக்கிறார். ரூத்தை அவர் பாதுகாக்கிறார். அப்பவே அனுப்பிடல, சரி வந்த விஷயம் முடிஞ்சிருச்சு இல்லமா, எப்பவே எந்திரிச்சு நீ கிளம்பி போயிரு அப்படின்லாம் அனுப்பல. விடியற்காலம் வரைக்கும் நீ என்ன செய், என்கிட்ட நீ பாதுகாப்பாரு, உனக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் நான் தருவேன். ஒருவேளை நீ இப்ப கிளம்பி போனா அது ஆபத்தா கூட முடியலாம், வரும்போது பாதுகாப்பா எப்படியோ வந்து விட்டாய், நான் இப்ப போனேன்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, அதனால விடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் இங்க படுத்துரு. ரூத்தை பாதுகாக்கிறார். 14-15 வசனங்கள்ல பாருங்க, அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து, பொழுது விடிஞ்சு வர்ற வரைக்கும் வெளிச்சம் ஒருத்தருடைய முகம் ஒருத்தருக்கு தெரிகிற அந்த நேரம் வர்ற வரைக்கும் ரூத் எங்க இருந்திருக்கிறான்னா அந்த களத்துல போவாசினுடைய பாதங்களுக்கு கீழே படுத்திருந்திருக்கிறாள். நானா யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை ரூத்துக்கு நிம்மதியான தூக்கம் வந்திருக்கலாம், போவாசுக்கு நிம்மதியான தூக்கம் வந்திருக்குமானா சந்தேகம் தான். ஏன்னா ரூத்துக்கு மனசுல இருக்க பாரமே இறங்கி போயிருக்கும். அப்பா
மனுஷன் வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயமா வாக்கு நிறைவேற்றுவார். காலைல வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோம். ஆனா போவாஸ் தூங்காம முழிச்சிருந்து பாதுகாத்திருந்திருக்கலாம், யோசித்திருந்திருக்கலாம். அந்த இரவுல அவருடைய மனசுல என்னென்னமோலாம் ஓடி இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் அங்க ரூத்தை பாதுகாக்கிறார். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி இருந்தபடியினாலே, பாத்தீங்களா, அதான் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தால் இதுதான் சரியான நேரம். 4 பேர் பார்த்தாங்கன்னா தகாத விதமா பேசுவாங்க. அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த இருட்டோடையே நீ என்ன செஞ்சிரு, உன் மாமியினுடைய வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வைக்க. அத்தோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல. அந்த நேரத்துல என்ன செய்யறாரு பாருங்க, 15வது வசனத்துல, அவன் அவளை நோக்கி நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். நகோமி ஒரு வேத விளக்க வல்லுநர் சொல்றாரு, போவாச மயக்கும் விதமான ஆடைகளை போட்டு வரவில்லை. அவள் ஃபுல்லா தன்னை கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருந்த ஒரு அருமையான அழகான ஆடைய அவள் போர்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு போர்வையும் இருந்திருக்கிறாள். நகோமிய ரூத்தை போர்த்து கொண்டிருந்த அந்த போர்வை 6 படி வார்கோதுமை பிடித்திருக்கிறது. 6 படின்றது கிட்டத்தட்ட 15 கிலோன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்று சொல்லி அவள் அதை பிடித்த போது அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான். சரிங்களா? இப்போதைக்கு நீ இதை வச்சுக்கோ ரூத், அது ஒரு அடையாளமாக நீ வச்சுக்கோ. இனிமே உனக்கு நல்ல வாழ்க்கை தான். இனிமே நீ கஷ்டப்பட போறதில்லை. நீ நினைச்ச மாதிரியே உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உனக்கு நல்ல வாழ்க்கை. நீ போய் உன்னுடைய மாமிகிட்ட அதை காட்டு. இது ஒரு அடையாளமாக, அது ஒரு நல்ல எண்ணத்தினுடைய அடையாளமாக அதை காட்டுன்னு சொல்லி 6 படி வார்கோதுமை கிட்டத்தட்ட 15 கிலோகிராம் போட்டு அதை கட்டி மேல தூக்கி விட்டு அனுப்பி விட்டுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் போவாஸ் அந்த ரூத்து கிட்ட எவ்வளவு கண்ணியமாக செயல்பட்டு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அந்த நேரத்துல ரூத்தை திட்டல, ஏமா உன் மாமியார் தான் சொன்னா உனக்கு புத்தி வேணாமாமா, இப்படி ஒரு அறிவுகட்ட வேலையை செஞ்சு இந்த இருட்டுல இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கலாமாம்மா, ஏதாவது ஆபத்து நாய் நரி கடிச்சிருந்தா என்னமா பண்ணுவ, யாராவது உனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தா என்ன, பேசவே இல்லையே. எவ்வளவு கண்ணியமா பாராட்டுறாரு பாருங்க. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம், ஏமா அந்த குடும்பம் தலைக்கணுன்றதுக்காக எவ்வளவு பெரிய செயலை நீ செஞ்சிருக்கிறோமான்னு ரூத்தை பாராட்டுகிறார். உண்மையிலே படிக்கும் போது எனக்கே புல்லரிச்சிருச்சு. போவா சொன்ன அந்த டோன் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், பாராட்டுகிறார். ஒருவேளை ரூத்துக்கு ஆனந்த கண்ணீர் கூட வந்திருக்கலாம். நம்மளா கற்பனை செஞ்சு பார்க்கிறோம், அதை உணர்ந்து பார்க்கிறது. அவர் பாராட்டுகிறார், ரூத்தை தைரியப்படுத்துகிறார். போவாசும் வீண் வார்த்தைகளை பேசல, வெட்டி அங்க நேரத்தை செலவழிக்கல. அவர் ரூத்துக்கு உண்மையை விளக்குகிறார். நீ நினைச்சு வந்தெல்லாம் சரிதான். பாருங்க, யாரையும் தப்பா கைட் பண்ணக்கூடாது. அதுல போவாசுடைய கண்ணியத்தை பாக்குறோமா இல்லையா? இனி என்ன நடக்கும் என்ன ஏதுன்றதெல்லாம் யோசித்து பார்த்து எவ்வளவு ஞானமா அவர் பேசி இருக்கிறார்னு பாருங்க. உண்மையை விளக்குற, நான் சுதந்திரவாளி தான், ஆனாலும் இன்னொரு மனுஷன் இருக்கிறாமா, அந்த மனுஷனை தாண்டி நான் அதை செய்ய முடியாது. எவ்வளவு ஜென்டில்மேன் பாருங்க, எவ்வளவு ஜென்டில்மேன். 4வது ரூத்துக்கு நம்பிக்கை கொடுக்க, அந்த மனுஷன் திருமணம் செய்ய விருப்பம் தெரிவிக்கலன்னா நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று என்னுடைய ஆண்டவரை முன்னிறுத்தி உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். கடைசி வரைக்கும் தன்னுடைய களத்திலிருந்து போகிற வரைக்கும் ரூத்தை பாதுகாத்து 6 படி வார்கோதுமைய அளந்து போர்வையில கட்டி ரூத் மேல தூக்கி விட்டுட்டு இவர் பட்டணத்துக்கு வந்துட்டார். அவ்வளவுதான், அந்த காட்சி அங்க முடியுது. நிலத்துல நடந்ததெல்லாம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் போவாசினுடைய அந்த கண்ணியமான செயல்பாடெல்லாம் பார்த்துட்டு இங்க இது நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க நகோமி, யோசிச்சு பாருங்க. மருமகள் இப்படி அனுப்பிட்டோமே, ஒருவேளை தூக்கம் வந்திருக்குமான்னு தெரியல, கையெல்லாம் பிசைஞ்சிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டு இவர் ரூத்து வருவா, ஜன்னல் வழியை பார்க்க கதை வழியை பார்க்க ரூத்து வருவான். பொழுது எப்ப விடியும், விடிஞ்சிருச்சா, இப்படியே ஒரு ரெஸ்ட்லெஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இங்க இருந்து கிளம்பின ரூத்து நேரா எங்க போறான்னா தன்னுடைய மாமியின் இடத்துக்கு போறான். 3வது குறிப்பை பார்க்கலாம், நகோமியினுடைய நிம்மதி.
16 வசனங்கள். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். ஒன்னு விடல. நீங்க சொன்னபடியே நான் செஞ்சேன். போவாஸ் என்கிட்ட அந்த கேள்வி கேட்டாரு, நான் இந்த பதில் சொன்னேன், அதுக்கு இவர் இதெல்லாம் பதில் சொன்னாருன்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் தன் மாமியினிடத்தில் விவரித்து சொல்லுகிறார். 17 வசனத்துல மேலும் அவர் அதோடல்ல, இந்த பாருங்கட்ட ஒரு மூட்டையும் கொடுத்து விட்டுருக்கிறார் பாருங்க. நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றால், பாருங்க அவர் கொடுத்த வார்கோதுமை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். இது அடையாளம். நகோமிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய நிம்மதி. அதனாலதான் அடுத்த வசனத்துல நகோமி அப்படி சொல்லுகிறாள். அப்பொழுது அவள் இதெல்லாம் கேட்டு, விஷயத்தெல்லாம் கேட்டு கொண்டு வந்த வார்கோதுமையும் பார்த்த பிறகு, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. இதுக்கு மேல நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். நீ செய்ததை எல்லாம் செய்து முடித்து விட்டாய். இனி அந்த மனுஷன் செய்யும். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அவனுக்கு தூக்கமே வராது. தூக்கத்தை கெடுத்து விட்டாச்சு. நிச்சயமா இது நல்லபடியா முடிக்காத வரைக்கும் அந்த மனுஷன் இளைப்பாற மாட்டான்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அந்த விஷயத்தை செய்து முடிச்ச பிறகுதான் உட்காரணும். அது மாதிரி போவாஸ் இதை நிச்சயம் முடிக்காம விடவே மாட்டாருமா? நீ கவலைப்படாது, நீ தைரியமா. 2 பேருக்கு நிம்மதி வந்துருச்சு. ஒரு ஆள் அங்க வேலை செய்ய கிளம்பியாச்சு. நானா யோசிச்சு பார்த்தேன், இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது நகோமிக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்த. என்னது? என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு உனக்கான சுகத்தை நான் தேடாதிருப்பேனா? அது செய்யற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லையே அப்படின்னு ஆரம்பிச்ச நகோமி இந்த அதிகாரம் முடியும் போது நகோமி நிம்மதியாயாச்சு. அங்க போவாஸ் இப்ப அவர் களத்துல இறங்கிட்டார். நீ அடுத்த அதிகாரம் பாருங்க, எவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா போவாஸ் செயல்பட்டு இருப்பான். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. சோ நான் பார்க்கும்போது இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆரம்பத்துல வைப்ரண்டா இருந்த நகோமி இப்ப சைலண்ட் ஆயாச்சு. சைலண்டா இருந்த போவாஸை இப்ப வைப்ரண்ட் ஆக்கி விட்டாச்சு. என்னோட பழைய ஸ்கூல்ல மென்டரிங்னு ஒன்னு செய்ய சொல்லுவாங்க. மென்டரிங்னா என்னன்னா, ரொம்ப சுட்டித்தனம் பண்ற, ரொம்ப சேட்டை பண்ற, துருன்னு இருக்கிற பசங்களை ஒவ்வொரு டீச்சருக்கும் அலாட் பண்ணுவாங்க. அந்த டீச்சர் என்ன செய்யணும்னா, அவனோட பேசி அவன் நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி, புத்திமதி சொல்லி, இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுப்பான்னு சொல்லி அவனை நல்வழிப்படுத்தணும். அப்படி எனக்கு ஒருத்தனை கொடுத்திருந்தாங்க. ஒரு 3 மாசம் அவனை மென்டர் பண்ணேன். 3 மாசம் முடிஞ்ச பிறகு, அந்த குவார்டர் முடிஞ்ச பிறகு எங்களோட HOD கூப்பிட்டு அந்த மென்டரிங் ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணும். அப்போ அந்த பையனை பத்தி எல்லாம் சொல்லணும், எடுத்த நடவடிக்கை பத்தி எல்லாம் சொல்லணும். பழைய ஸ்கூல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. வயலண்டா இருந்த அவன் சைலண்ட் ஆயிட்டான், சைலண்டா இருந்த நான் இப்போ வயலண்ட் ஆயிட்டேன். ஏன்னா அவனோட சேர சேர, அவன் பேச பேச, அவனுடைய அந்த காரியங்கள் எல்லாம் கேட்க கேட்க, ஏண்டா இப்படி செய்யற அப்படிங்கிற மாதிரி ஒரு வயலன்ட் சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்த மனுஷன்யா போவாஸ் இப்போ அவரை வைப்ரண்ட் ஆக்கி விட்டு இந்த செயலை செய்து முடிக்காம அவர் தூங்க மாட்டார், இளைப்பாற மாட்டார்னு சொல்லுகிற அளவுக்கு வந்துருச்சு. ஆரம்பத்துல ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலை. ஆனா இப்ப இந்த அதிகாரம் முடியும் போது நகோமிக்கு ஒரு நிம்மதி. அவளுக்கு என்ன நிம்மதினா, நிச்சயமா என் மருமகளுடைய எதிர்கால அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும். அந்த மனுஷன் கிட்ட பொறுப்பு போயிடுச்சு. அந்த மனுஷன் நீதிமான், கடவுளுக்கு பயந்த மனுஷன். என்னுடைய மருமகளுக்கு ஒரு சேதமும் ஏற்படாம பாதுகாப்போடு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவளை கண்ணியமாக பாதுகாப்போடு அனுப்பி வைத்து விட்டாரேங்கிற அந்த ஒரு நிம்மதி பெருமூச்சு நகோமிக்கு இருந்தது. அப்படித்தான் இந்த அதிகாரம் முடியும். போவாசினுடைய கண்ணியமான செயல்பாடே நகோமிக்கு இந்த நிம்மதி பெருமூச்சை கொடுத்திருக்கிறது. பாருங்க, நீ அடுத்த அதிகாரத்துல பார்க்க போறோம். உண்மையிலேயே நகோமி சொன்ன மாதிரி போவாஸ் அங்க சும்மா இருக்குல்ல, அன்னைக்கே அந்த காரியத்தை
முடித்து ரூத்தை திருமணம் செய்து கொண்ட காரியத்தை அடுத்த அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு பெரிய பொறுப்பு அவர் மீது விழுந்திருக்கிறது. அவர் அதை எப்படி செய்து முடித்தார் என்பதை தான் 4வது அதிகாரத்துல பார்ப்போம். அதை ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுல இருந்து சில பயன்பாடுகளை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். முதலாவது, போவாஸ் ரூத்தை ஆதரித்த விதத்தின் அழகை இங்க நம்ம பார்க்கிறோம். ரூத் பயத்தோட, ஒரு கலக்கத்தோட, ஒரு விதமான குழப்பமான மனநிலையோட, ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலையில கூட அங்க வந்திருக்கலாம். ஆனா போவாசினுடைய அந்த கண்ணியமான பேச்சும் செயல்பாடும் ரூத்துக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்கும்ன்றத நீங்க நினைச்சு பாருங்க. சரியான நபர்கிட்ட தான் நான் அடைக்கலமா வந்திருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வை ரூத் அடைந்து கொள்வதற்கு போவாசினுடைய கண்ணியமான செயல்பாடு அன்னைக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கும். போவாஸ் அவ்வளவு கவனத்தோட, கண்ணியத்தோட நடந்து கொண்டிருக்கும். ஆரம்பத்துல உங்களுக்கு கண்ணியத்தை பத்தி நான் விளக்கும் போது, இந்த உலக மனிதர்கள் சொல்ற விளக்கத்திலேயே பாத்தீங்கன்னா, அது அந்தஸ்தை மையமாக கொண்டோ, அதிகாரத்தை மையமாக கொண்டோ, செல்வத்தை மையமாக கொண்டோ, பிற வெளிப்படையான காரியங்களை மையமாக கொண்டு வருகிற குணம் அல்ல. அது ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த குணம்னு சொன்னோம் பாத்தீங்களா. போவாஸ் கிட்ட அந்த குணம் உள்ளார்ந்த குணமாகவே இருந்திருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு கண்ணியமாக அவளை பாராட்டி, அவளை உற்சாகப்படுத்தி, அவளுக்கு உண்மையை சொல்லி, இனி நடக்க போகிற காரியங்களெல்லாம் விலக்கி, அவளை தைரியப்படுத்தி, நம்பிக்கை கொடுத்து, அவளை பாதுகாத்து அனுப்பி வைத்திருக்கிறார். போவாசினுடைய இந்த செயல்பாடுகள் நம்ம ரொம்ப சிந்திக்க வைக்கணுங்க. நாம எப்படி நம்ம வாழ்க்கையில நடந்துக்கிறோம்? நம்ம கிட்ட ஏதாவது ஆதரவுன்னு கேட்டு வருகிற, ஏதாவது உதவின்னு கேட்டு வருகிற மனிதர்கள் இடத்துல நாம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? நமக்குள்ள இருக்கிற இந்த கண்ணியமான செயல்பாட்டை இந்த அளவுக்கு அந்த வர்ற மனுஷனை மதித்து, ஏதோ ஒண்ணு கேட்டு பேச கூட வர்றாருன்னு வைங்களேன், முகம் கொடுத்து அவரோட பேசுகிறது இல்ல, அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவருக்கு விளக்குகிறது இல்ல, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? அங்கதான் நம்முடைய கண்ணியத்தை நம்ம வெளிப்படுத்தும். நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை அங்கதான் வெளிப்படுத்த முடியும். நாம எந்த சூழ்நிலையிலேயே இருப்போம், வருகிறவருக்கு நம்முடைய சூழ்நிலை எல்லாம் தெரியாது. சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களையும் வைத்துக் கொண்டு நம்மிடத்துல வருகிறவர்கள் மீது கண்ணியமற்ற முறையில செயல்படுகிறோமா? யோசிச்சு பார்க்கணும். எரிஞ்சு பேசுறதும், உதாசீனப்படுத்தி அனுப்புறதும், முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்கிறதும், உங்கள்கிட்ட நான் இப்ப பேசவே விரும்பலங்கிற விதத்துல நடந்து கொள்கிறது, இதெல்லாம் ஒரு கண்ணியத்தினுடைய அடையாளமே இல்லை தெரியுமா? போவாஸ் கிட்ட பாக்குறோம். உண்மையிலேயே போவாசுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்த போதிலும் அவர் அதை அழகா கையாண்ட விதத்தை பார்க்கிறோம். நீங்க எப்படிங்க செயல்படுறீங்க? உங்களிடத்துல வர்ற, உங்களிடத்துல பேசுகிற, அல்லது ஏதோ ஒரு தேவையோடு உங்களிடத்துல வர்ற மனிதர்கள் கிட்ட நீங்க எந்த விதமா நடந்துக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய பெயருக்கும் அவர்களுடைய மரியாதைக்கும் எந்த விதத்திலையும் பங்கம் ஏற்படாம, கலங்கம் ஏற்படாத விதத்துல நடந்துக்கிறீங்களா? அவங்கள மதிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. எந்த விதத்திலையும் அவங்க அவமானப்பட்டு விடக் கூடாதுங்கிற எண்ணம் உங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கா? உங்க வார்த்தையில கவனமா பேசுறீங்களா? அவருக்கு என்ன தேவைங்கிறத புரிந்து கொண்டு அதுக்கேற்ற விளக்கத்தை கொடுக்குறீங்களா? போவாஸ் இதெல்லாம் பாக்குறோமே. எந்த விதத்துல நீங்க கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுகிறீர்கள்ன்றத நீங்க சிந்தித்து பாருங்க. இது போவாஸ் கிட்ட இருந்து படிக்க வேண்டிய முதல் பாடம். இரண்டாவது, ரூத் கிட்ட இருந்து படிக்க வேண்டிய ஒரு பாடம். சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்ல வருகிற விஷயத்தை தெளிவாக கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்துல பேசி இருக்கிறாள் ரூத். உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் இப்படி இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 1000 டிக்ஷனரிய தேடுற அளவுக்கு வைக்கிறீங்களா? எதுக்காக நான் இப்ப வந்திருக்கிறேன், எனக்கு என்ன தேவை, அத சுருக்கமாக வீண் வார்த்தைகளை போட்டு அலப்பி எடுக்காம சுருக்கமாக தெளிவாக சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சரியான நேரத்துல
பேசுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கா இல்லையா? ரூத் அது வரைக்கும் காத்திருந்தான்னு பார்த்தோமா இல்லையா? அந்த சரியான நேரம் வர்ற வரைக்கும் இருந்து சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சுருக்கமாக சொல்லி சுருங்க சொல்லி புரிய வைத்தல்னு ஒன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தேவையில்லாம வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. வேதம் சொல்லுது, அதிகமா வார்த்தைகளை போட்டு அலப்பிக்கிட்டே இருந்தா சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. இல்லாதையும் பொல்லாதையும் தேவையில்லாதையும் தான் உளறிக்கிட்டு இருப்போமே தவிர நேரத்துக்கு தகுந்த சரியான வார்த்தைகளை பயன்படுத்த பழகும். நீங்க அப்படி இருக்கீங்களா? நீங்க அப்படி பேசுறீங்களா? ரூத்துக்கிட்ட இருந்து அந்த பாடத்தை கத்துக்கோங்க. இனி மூணாவது ஒரு அற்புதமான பயன்பாடு. இந்த போவாஸ் இயேசுவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். பல தடவை பார்த்தோம். இயேசு நம்முடைய போவாஸாக இருக்கிறார். எப்படி? இங்க போவாஸ் எப்படி ரூத்தை அற்புதமாக கண்ணியமாக பாதுகாத்து நடத்தினாரோ அது போல நம்முடைய போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறார். நாம் பயந்திருந்த நேரத்தில் நம்மை தைரியப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்ம பார்த்து நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல நம்ம போய் அவர்கிட்ட நிற்கும் போது அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை பயப்படாதே, பயப்படாதே. அவர் நம்ம தைரியப்படுத்துகிறார். நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிற செயல்களை எல்லாம் நமக்கு விளக்கப்படுத்துகிறார். உண்மையை விவரிக்கிறார். நம்ம பயந்து கலங்கி நடுங்கி திகைத்து போய், ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்குதே, எனக்கு உதவி செய்யும்னு போகிற நேரத்துல, வா, உனக்காக நான் சிலுவையில் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை சம்பாதித்திருக்கிறேன், நீ பயப்படாதே. உண்மையாகவே பாவத்தை நினைச்சு அந்த பாவத்தால வருகிற குற்ற உணர்விலும் அந்த துன்பத்திலும் துவண்டு போய் ஆண்டவர்கிட்ட போகிற போது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை பயன்படுத்தி நம்மை ஏளனமாக பேசுகிறவர் அல்ல. அப்போ நம்மை குற்றம் சாட்டுகிறவர் அல்ல. பிசாசு தான் குற்றம் சாட்டுவான். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் நம்மை ஆதரிக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். எதன் நிமித்தமாக? நீ தைரியமா இரு, சரி பரவாயில்ல, உனக்காக நான் சிலுவையில் மரித்திருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் சிலுவையில் மரித்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அவர் உற்சாகப்படுத்துகிறார். சிலுவை பலியின் உண்மையை நமக்கு விளக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள்ல அவர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ரூத்துக்கு எந்த நம்பிக்கையுமே இருந்திருக்காது. இது ஒரு அட்டம்ப்ட் நான் செய்ய போறேன், என்ன நடக்குமோ எனக்கு தெரியாதுன்னு ரூத் போனான். ஆனா போவாஸ் வந்து ரூத்துக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பினார். அதுபோல இயேசு கிட்ட வந்த யாரும் நம்பிக்கை இல்லாம போறதே கிடையாது. உண்மையா அவர் விசுவாசித்து அவர் தான் என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லி அவர்கிட்ட போகிற நேரம் அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள்ல கூட நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்மை ஆதரிக்கிறவராக நம்முடைய போவாஸ் ஆகிய இயேசு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, எப்படி விடியற்கால வரைக்கும் போவாஸ் ரூத்தை பாதுகாத்து அனுப்பினாரோ நம்முடைய போவாஸ் ஆகிய இயேசு நம்ம இறுதி வரை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அருமையான குணங்களை நம்முடைய போவாஸ் ஆகிய இயேசு கிட்ட நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. நம்முடைய ரட்சிப்புல ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இதுல எந்தவித குறைபாடும் இல்லாம, சில நேரங்கள்ல நாம தான் தவறி போய் பாவங்களை செய்து இந்த அற்புதமான அந்த அன்பை கொச்சப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய இந்த கண்ணியமான செயல்பாடுகள் எல்லாம் கலங்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்முடைய போவாசாகிய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை அவர் வெட்கப்படுத்துகிறதும் இல்ல, நம்ம கைவிடுகிறதும் இல்ல, நம்மை தள்ளி விடுகிறதும் இல்ல, நம்மை அவமானப்படுத்துகிறதும் இல்ல. மாறாக அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். போவாச பத்தி பார்க்கும் போதெல்லாம் இயேசுவை நம்ம பார்க்கிறோம். கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நாம போவாஸ் மாதிரி இயேசு மாதிரி இந்த உலகத்துல வாழ்றோமா? யோசிப்பாங்க. கடைசியா ஒண்ணு பார்த்து முடிக்கலாம். போவாசுடைய நிதானமான செயல்பாட்டையும் பாருங்க. ரூத் தன்னிடத்துல திருமண விருப்பத்தை தெரிவித்த உடனேயே அவர் செயல்பட்டு விடல. கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு அதை செய்ய நினைக்கிறார். எனக்கு இதுல ஆசை இருக்கு, நான் இதை செய்து முடிக்கிறேன்னு சொல்லி அவர் கிளம்பிடல. கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு காரியங்களை கையாளுகிறதுல அவர் கவனமாக இருக்கிறார். சில நேரங்கள்ல நாம விரும்புகிற காரியம் கைகூடி வருகிறது போல தோன்றலாம்.
அதுக்கு மத்தியில அத கடவுளுடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேனான்னு சிந்தித்து பார்க்கிறது தான் நல்லது. அதான் வேதத்தில் இருக்கிற தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். போவாஸ் கிட்ட அதான் பார்க்கிறோம். தாவீதை எடுத்து பாருங்க. தாவீதுக்கு எத்தனையோ முறை நல்ல சந்தர்ப்பம் சவுலை கொல்வதற்கு கிடைத்த போதிலும் ஒரு முறைலாம் அது அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. தாவீதோடு கூட இருக்கிறவங்க தாவீதை நெருக்கி ஏவுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சவுலை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டா இருப்பான். ஏன்னா சவுலை கொண்டாச்சுன்னா தாவீதுக்கு எதிரி இல்லை. தாவீது ரொம்ப நிம்மதியா வாழலாம். சவுல் தான் தாவீதை கொலை செய்வதற்காக விரட்டி கொண்டிருக்கிறார். ஆனா தாவீது அந்த நேரத்திலே கூட தனக்கு கிடைத்த அற்புதமான அந்த சந்தர்ப்பத்தை கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நிதானித்து பார்க்கிறார். நினைச்சிருந்தா அங்கே சவுலை கொண்டிருக்க முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. கூட இருக்கிறவங்க எல்லாம் நெருக்கி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எந்த பிரஷருக்கும் நான் அடிபடிய மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நான் செய்வேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் மேல் என் கைகளை நான் போட மாட்டேன். கடைசி வரைக்கும் தாவீது அதுல உத்தமமா இருந்ததை நம்ம பார்க்கணும். யெகோவாஸ் அப்படிதான் நடந்து கொண்டான். கர்த்தருடைய வார்த்தைக்குட்பட்டு நான் சுதந்திரவாளிதான், ஆனா என்னையும் விட நெருங்கின உறவினன் ஒருவன் இருக்கிறான், அவன் முடியாதுன்னு சொன்னா நான் வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குட்பட்டு எப்படி யெகோவாஸ் நடந்திருக்கிறார் யோசிச்சு பார்க்கணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி நடக்கிறீங்களா? எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு என்னுடைய இருதய விருப்பத்தை செய்ய ஓடுகிற மனிதர்களுக்கு மத்தியில எனக்கு சந்தர்ப்பமே சரியாக இருந்த போதில் இது கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருக்கிறதா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனதிற்கான யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் போவாசுடைய அந்த கண்ணியமான செயல்பாடுகள்ல நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இனி அடுத்த அதிகாரத்திலையும் போவாஸ் எவ்வளவு நல்ல ஒரு அடையாளங்களை நாம தேவனுடைய மனிதர்களாக எப்படி வாழணும் என்பதற்கான ஒரு நல்ல அடையாளத்தை வைத்து போயிருக்கிறத நம்மால பார்க்க முடியும். இதெல்லாம் இந்த மனிதர்களை பெருமைப்படுத்துறதுக்காக நம்ம பார்க்கல. ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு தேவ பக்தி உள்ள மனிதர்களாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏதோ ரூத்துடைய சரித்திரத்தை வாசிச்சோம் பார்த்தோம், அவன் இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு போகிறதற்காக அல்ல. இங்க நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய குணாதிசயத்தை சீர்படுத்துவதாக, அதை சரிப்படுத்துவதாக, அது நம்முடைய வாழ்க்கைக்கான நீதியை படிப்பிக்கிறதாக இருக்கிறதா இருக்கணும். அப்பதான் அது பிரயோஜனம். அதெல்லாம் கேட்டு மறந்துடாம அதை மனசுல வச்சு சிந்தித்து அப்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது போவாஸ் செயல்பட்டது போல நிதானமாக செயல்பட்டு நம்மோடு இருக்கிற மனிதர்களுடைய கண்ணியத்தை குறைத்து விடாமல், அவர்களுடைய மரியாதையை குறைத்து விடாமல் கண்ணியத்தோடு நடந்து கொண்டு எல்லா விதத்திலையும் அவர்களை மதித்து நடத்துவதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய அழகு. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னைக்கு பார்த்தது போல நம்முடைய போவாஸ் ஆகிய ஆண்டவர் இன்னைக்கும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கொண்டு ரொம்ப அவலட்சணமான குணங்களை பிரதிபலிக்கிறது, அது அவருக்கு தான் அவமரியாதையை கொடுக்கும். ஆகவே ஆண்டவர் அந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு உதவி செய்யட்டும், நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறட்டும், ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம்.